அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமான கிரைம் ரீல் அப்படின்ற படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அழகான ஒரு கிராமத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஒரு நபர் தன்னோட காலை கடனை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்க ஒரு பொண்ணோட பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் அழுதுகிட்டே சொல்ல அதை பாக்குறாங்க. ரொம்ப ப்ரூட்டலான முறையில கொலை நடந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ்க்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்த கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினான மாயா அப்படின்றவங்க ஒரு எஸ்ஐயா இருக்கிறவங்க. எந்த கேஸையுமே பார்த்தீங்கன்னா இவங்க முடிச்சதே கிடையாது. ஒரு யூஸ்லெஸ் எஸ்ஐ அப்படின்ற மாதிரி பேரை வாங்கினவங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தகவல் இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ண ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பணத்துக்கு முன்னாடி கூடி இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் இப்படி திறந்து போட்டே இருந்தா என்ன அர்த்தம், கொஞ்சம் உதவி பண்ணுங்கயா அப்படிங்கிற ஒரு துணி எடுத்து அந்த பெண்ணோட உடல் பாகங்கள், அதாவது இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்க மேல துணிகள் எல்லாத்தையும் போத்தி விடுற மாதிரி காமிக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல மாயா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கை கால்கள் அப்படின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில, பாதி உடம்பு பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத நிலைமையில போடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. சுத்தி முத்தி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. நிறைய ரத்தங்கள் செதறி கிடக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே பெண்ணோட உடலை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காலில் ஒரு செயின் மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரீசெண்ட் டைமில் காணாமல் போனவங்க யாராவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரோட ஃபேமிலியும் கூப்பிட்டு வச்சு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இவங்களான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒருத்தரை அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஒரு நபர் உள்ள என்டர் ஆகுறாரு. அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட காலில் இருக்க செயினை பார்த்து தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு. கட் பண்ணா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க. அது இறந்து போய் கிடக்கிறது மௌனிகா அப்படின்ற ஒரு பொண்ணா இருக்கும். அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு காணாம போய் இப்படி ஒரு நிலைமையிலையா நாங்க பாக்கணும், இது எங்களால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட மாமா பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோட நின்னுகிட்டே இருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாருமே இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ எவ்வளவோ சொன்னா கடைசியில் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும், ஏன்னா ஒரு கெட்ட பேர் இருக்கு, அதை இது மூலமா வச்சு போக்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க கிட்ட போய் முதல் வேலையை அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கமான பொண்ணு, எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்ற மாதிரி நல்ல முறையில ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊரே நல்ல பொண்ணுன்னு சொல்லுது. இந்த பொண்ணை யாரா கொலை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட மாயா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவரோட மாமா மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ல மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. பிடிக்காம தான் பண்ணியிருக்காங்க. மேபி அவன் மாமங்காரன் இந்த வேலையை பார்த்துருக்கலாம் இல்லையா, பொண்ணை கற்பழித்து சாகடிச்சிருக்காங்க. இதுக்கு அவனை விட்டா கரெக்டான மோட்டிவேஷன் எங்க இருக்க போகுது, எனக்கு என்னமோ அவன் மேலதான் மேம் டவுட்டா இருக்குன்னு சொல்ல இவங்க அதையும் பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி வேகமா அவரை போய் பிடிச்சிட்டு வந்து, உன்னோட மாமாவோட பொண்ணு நீ தானடா கற்பழிச்சு கொலை பண்ண, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண, உண்மையை சொல்லிடா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க இவர் மேலும் கீழும் பாக்குறாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, என்னோட உயிரை நானே கொல்லுவேன்னா, நான் காதலிச்ச பொண்ணாவ அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இதுதான் காரணம்னு போன்ல இருக்க ஒரு ரீல்ஸை பாத்தீங்கன்னா காமிக்கிறாரு. அந்த ரீல்ஸ்ல இறந்து போன மோனிகாவா அவங்களோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸை மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது மோனிகாவோட ஃப்ரெண்டு, நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒருத்தன் கூட லைக் பண்ண மாட்டேன், ஆனா உன் கூட சேர்ந்து போட்டது இவ்வளோ லைக்ஸ் வந்துருச்சு, இவ்வளோ ஷேர்ஸ் போயிருக்கு பாரு, நீ நிறைய வீடியோஸ் போட்ட அப்படின்னா கண்டிப்பா ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மௌனிகா கிட்ட பாத்தீங்கன்னா போன் இருக்காது. சரி போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட அந்த சமயம் பார்த்து ஒரு ரெண்டு பெண்கள் வராங்க. மௌனிகா கிட்ட போன் இல்ல, மௌனிகாவுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவங்கள மட்டன் தட்டி பேச மௌனிகா கடுப்பாக்குறாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் போன் வாங்காம விட மாட்டேன், ஆனா அதுக்கப்புறமா உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படுது, அதை நீங்க வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்க இவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தையா, அதுல நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு, அதனால என்னால வாங்கி தர முடியாது, உனக்கு போன் அத்தியாவசியமா இருக்கும்போது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட இவங்க பயங்கர கடுப்பாக்குறாங்க. எனக்கு போன் இல்லாம எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடாம கொள்ளாம யார்கிட்டயுமே பேசாம பாத்தீங்கன்னா நாட்களை செலவிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அப்பா கிட்ட போய் அவ இவ்வளவு அடம் பிடிக்கிறா இல்லையா, அவளுக்குன்னு ஒரு போன் தேவைதானே, என்னைக்கா இருந்தாலும் வாங்கி கொடுக்க போறது தானே, அது
இப்பவே வாங்கி கொடுத்தா என்னன்னு கேட்க அப்பா இருக்கா இல்லையா அவரோட முடிவுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. போன் வேணாம் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. மௌனிகோட மாமா இருக்காரு, அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போய் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கா, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது மாமா, இந்த போனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் போன் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேற வழி இல்லாம இந்த போன் மௌனிகா கிட்ட போகும். சோ அது மூலமா பாத்தீங்கன்னா மௌனிகா நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு நபர், அதாவது அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்கிறது கொக்கைன் விற்கிறது அப்படின்னு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கார் இருக்கும். மௌனிகாவை பார்த்து கார்ல போலாமா, நீ எனக்கும் தானே அத்தை பொண்ணு, வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. மௌனிகாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனு அப்படின்றத அவர் அந்த இடத்துக்கு வந்து டேய் என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி அடிச்சு அவர் விரட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க. ஆனா அப்படியே கட் பண்ண மௌனிகாவோட மாமா இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால வம்பிழுத்தார் இல்லையா, அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இன்னொரு தடவை பின்னாடி வந்தேன்னு வையா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு போக இந்த மனுஷன் எழுந்து நின்று அவளுக்காக என்ன அடிச்சிட்டால அவனை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி கடுப்போட நின்றுகிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி மௌனிகா கிட்டே போகுது. எந்நேரமும் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கறாங்க, அப்பா ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன பிரைஸ் பண்ண அது உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்க அவரும் சந்தோஷம்னு சொல்றாரு. சரி உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்லுவா, எனக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் சினிமால நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா பயங்கரமா திட்டிட்டு இதுக்கு தான் போனே நான் வேண்டான்னு சொன்னேன், இப்ப பார் எங்க வந்து நிக்குது, சினிமால நடிக்கிறது இந்த டான்ஸ் ஆடுறது அப்படின்ற எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு வேணாம், உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சது தப்பா போச்சு, இன்னைக்கே உன் மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமா உனக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சி பாக்குறாங்க, அம்மா எனக்கு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது ஆசை, அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கேன், என்ன நடிக்க விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்க ஒண்ணுமே முடியல. கட் பண்ணா இவங்களோட மாமா கூட கல்யாண வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வீடிஞ்சா கல்யாணம், அப்பா அம்மா 2 பேருமே வந்து அங்க பண்ண எல்லா விஷயங்களுமே உன்னோட நல்லதுக்காக தான், இது நாள் வரைக்கும் நீ எங்களோட பொண்ணா இருந்த, நாளையில இருந்து வேற ஒருத்தவங்களுக்கு உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், இங்க பண்ண விஷயங்கள் எதுவுமே அங்க பண்ணாதுமா, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போக. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. பொண்ணை பாத்தீங்கன்னா காணும். வீட்டுல இருக்க எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட மாமா இருக்கா இல்லையா, அதாவது மௌனிகாவோட மாமா, அவர் பயங்கர அப்செட் நின்றுகிட்டே இருக்கும்போது அவரோட அப்பா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் குடும்பத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி முன்னாடியே எல்லாரும் சொன்னானுங்க, நான் தான் கேட்கல, அவன் எவன் கூட ஓடி போனாலும் எங்க ஓடி போனாலும் இனிமேல் திரும்பி வரமாட்டா, உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களோட பையனை கூட்டு போகலாம் ட்ரை பண்ண. அவர் மௌனிகா நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி வாய் துறக்க பலார்னு வராரு, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போயிட்டாங்க. சோ கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்துடுது, இதுதான் நடந்தது. இதுக்கு அடுத்த நாள்ல மௌனிகா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சது. எங்களால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க இவங்க இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் கேட்கறப்பெல்லாம் நீ வரணும், நீ ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது என்ன அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்கள பார்க்கணும்னு போறாங்க. அவரோட ஃப்ரெண்டு கண்டிப்பா உனக்கு தெரியாம எந்த வேலைகளும் பண்ணிருக்க மாட்டா, ஒழுங்கு மாதிரியே அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சினிமா, அதாவது மௌனிகாவுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். முதலா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மௌனிகா இவங்க கிட்ட தான் ஷேர் பண்றாங்க. அண்ட் சோசியல் மீடியால அந்த நபரோட ஐடியும் இதுதான், அண்ட் இவர் தான் இந்த மெசேஜ் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்ல இவங்களோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா முதல்ல போன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நீ அடம் முடிச்சு வாங்கிட்டா இல்லையா, அதே மாதிரி இதுவும் நடக்கும், தைரியமா உன்னோட விருப்பத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுல போய் சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த லேடி, அதாவது இந்த பொண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா மாயா, அவங்களுக்கு தன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்க யாருமே இல்ல, அங்க ஒரு கையச்சு மட்டும் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமா அந்த நபர் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, நீங்க பெண் தானே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லவா. அந்த பொண்ணு நிறைய ரீல்ஸ் எல்லாத்தையும் போட்டுச்சு, ஆனா அது மூலமா அந்த நபர் அவங்களே அப்ரோச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கே, நீங்க அவனோட ஐடி தெரியும், நீங்க ஒரு வீடியோ போட்டு அவனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அவனுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் வலையில விட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல இவங்க இதை ஏத்துக்கிறாங்க. கட் பண்ண அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி ஆன்லைன்லயே அந்த நபருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. கட் பண்ணி அந்த நபரை நமக்கு காமிக்கிறாங்க, புது ரிக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்க்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனால அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்ன்ற விஷயம் தெரியாமலே
போல நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சைடு இருக்க அந்த கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இத்தோட முடிவுல 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுட்றாங்க. அதே மாதிரி அந்த நபர் வரும்போது பிடிச்சி உட்கார வச்சு, என்னப்பா ஒரு மெசேஜை போட்டதும் வந்து இப்படி சிக்கிக்கிட்டியா, அம்மா இந்த பொண்ணு தெரியுதா அப்படின்ற மாதிரி மௌனிகாவை காமிக்க முதல்ல ஒரு தெரியல அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிடிச்சு பார்த்தாலும் போக போக மறைக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உண்மைகளை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்கள இவர் மெசேஜ் பண்ணி சினிமா வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாமே போய் அவங்கள வலையில விழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆசை வார்த்தைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் மௌனிகாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதனால அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாம, அதாவது இவரோட ஃபோன் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவங்க போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனால அதை ஏத்துக்கவே முடியல. அவங்களை எப்படியாவது இங்க வர வைக்கணுமே அப்படின்றதுக்காக கல்யாணம் எப்போ வேணா பண்ணிக்கலாம், சினிமா வாய்ப்பு ஒரு முறை தான் வரும், அதுவும் ஹீரோயின் மாதிரி வாய்ப்பு உனக்கு கண்டிப்பா கிடைக்காது, வேஸ்ட் பண்ணிடாதமா அப்படின்ற மாதிரி அவங்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி நீ எங்க இருக்கன்னு சொல்லு, உன் வீட்டு முன்னாடியே வந்து நிக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிட்டு நல்லா பந்தாவா கார்ல வந்து இறங்குன்னு வையன், நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கம்மா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல இவங்க தயங்கி தலையாட்டுறாங்க. நான் அப்படியே கட் பண்ணா இந்த நபர் வீட்டு முன்னாடி போய் நிக்க வீட்டுல இருக்க எல்லாருமே தூங்குன நேரமா பார்த்து இவங்க அந்த நபர் கூட கார்ல ஏறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபரும் தன்னோட ரூமுக்கு கூட்டு போய் நீ இங்க ஃப்ரெஷ்ஷா பாக்கு, அதுக்கப்புறமா டைரக்டரை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்க நகைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள வேற ட்ரெஸ் போற சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க நிறைய ஆண்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்னா உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிரும்னு சொல்ல இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. ஆனா வந்ததுக்கான நோக்கம் வேற, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வேற இல்லையா, இதனால பயப்படுறாங்க. நான் இந்த மாதிரி பொண்ணு இல்ல, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே டேய் என்னடா சொல்லி கூட்டு வந்த, இந்த மாதிரி பொண்ணுலாம் எங்களுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவர் இவங்களை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது, ஒழுங்கு மறைஞ்சா நான் சொல்றத பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ரூம்ல போட்டு அடிச்சு தண்ணி சாப்பாடு அப்படின்ற எதுவுமே கொடுக்காம அவங்கள போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. இவரோட நண்பர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கால் வர ஆரம்பிக்குது. டேய் அந்த பொண்ணு சேர்த்துக்கிட்டு போயிடுச்சுன்னு ஏன் பெரிய பிரச்சனை, பேசாம நீ சரோஜா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துறாண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் மேடான்னு சொல்ல இந்த மனுஷன் அதுவும் கரெக்டு தான் சொல்லி அவங்கள சரோஜா அப்படின்ற ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட பாத்தீங்கன்னா கூட்டு போறாரு. பொண்ணு புது பொண்ணு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு அப்படின்ற மாதிரி வீத்துட்டு அங்கிருந்து வந்துகிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. ஸோ இதுதான் நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க வேகமா அந்த சரோஜாவையும் சரோஜாவோட கேங்கையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. நிறைய கோல்மால் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி அவங்கள பொறிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க இருந்து என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இவங்க இங்க வித்துட்டு, அதாவது அந்த நபர் இங்க வித்துட்டு போயிட்டார் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த லேடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க கூட வேலை செய்யற, அதாவது இவங்கள மாதிரியே இருக்க நிறைய பேர் நானும் ஆசைகளோட தான் இங்க ஓடி வந்தேன், இந்த மாதிரி ஒரு நரகத்துக்குள்ள தள்ளிட்டாங்க, இங்க இருந்து நம்மளால வெளியே போக முடியாதுமா, அவங்க சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பழச எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. எப்படி எல்லாம் இருந்தோம் இப்ப இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சோகத்துல துணி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பயங்கர போதையில பீர் பாட்டிலோட உள்ள வந்து நீ ரொம்ப பயங்கரமா இருக்க, இது குடிச்சனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா சரக்க ஊத்திக்கிட்டே இருக்க இவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல. அந்த பாட்டில் எடுத்து ஒரே அடி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி நிறைய பேர் துரத்தி வந்துகிட்டே இருக்கும்போது யாராலையுமே இவங்களை பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்றது விளங்கலன்னு சொல்ல இவங்க, அதாவது போலீஸ்காரங்க மூலமா அந்த லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பயங்கர ஷாக்கோட இருக்காங்க. அண்ட் போலீஸ்காரங்களும் இவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சரௌண்டிங்ல இருக்க கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மௌனிகா பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போய்கிட்டே இருக்க மாதிரியும் ஒரு பர்டிகுலர் ஆட்டோல ஏறுற மாதிரியும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. ஸோ அந்த ஆட்டோ நம்பரை வச்சு ஆட்டோக்காரரை பிடிக்கிறாங்க. டேய் அது பொண்ணு நீதரடா கொலை பண்ண, ஒழுங்கு மறதியா ஒத்துக்கோடா அப்படின்ற மாதிரி மிரட்டி கிரட்டி கேட்டு பார்க்கும்போது இந்த மனுஷன் அதை நான் பண்ணவே இல்லை, அன்னைக்கு உதவிதான் செஞ்ச அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷன் வேற ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மௌனிகா வேகமா கார்ல ஏறி நான் ரொம்ப ஆபத்துல இருக்கேன்,
இங்க இருந்து முதல்ல வண்டி எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் வேற வழி இல்லாம வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நீ எங்கம்மா போகணும்னு கேட்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவர்கிட்ட இருந்தே போனை வாங்கி இவங்களோட ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ வேற ஒரு நபருக்கு ட்ரை பண்ற மாதிரியும் அந்த நபர் கார்ல வந்து இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரர் ஷேர் பண்றாரு. அண்ட் காரோட கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால இந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த கஞ்சா கல் எல்லாத்தையும் விற்பாரு அந்த நபர் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கானா, அவனை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி அவனை புடிச்சிட்டு வந்து எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி மீதின்னு மிதிச்சு கேட்க அவர் அழுதுகிட்டே, மேம் 2 நாளா கார் என்கிட்ட இல்ல, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிருந்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் இல்லை அப்படின்னா யாரா இருக்கும், ஒரு மாதிரி இடிக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரரோட போன்ல தான் அந்த மௌனிகா யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த போன்ல இருக்க எல்லா ஹிஸ்டரியும் எடுத்திருப்பாங்க. அதுல அவங்க ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அது யாரு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க மௌனிகாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இந்த விஷயத்தை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவ தான் பண்ணியிருக்கா போல, எல்லாத்தையும் மறைக்கவா ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி அவங்கள போய் அடிச்சு ஒழுங்குமுறையா உண்மையை சொல்லிடி, உங்ககிட்ட தான் அவ பேசியிருக்கா, 3 நிமிஷம் பேசியிருக்கா, எதுக்கு நீ மறைக்க பாக்குற அப்படின்னு நம்மளாம் கேட்க அவங்க அழுதுகிட்டு என்கிட்ட போனே இல்ல, மௌனிகா இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்னோட அண்ணா போனை பிடிங்கிட்டான்னு சொல்ல ஒரு சின்ன விஷயத்த காமிக்கிறாங்க. மௌனிகா ஓடி போயிட்டா. இவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு இவங்களோட அண்ணா பாத்தீங்கன்னா போனை பிடிங்கிட்டு போயிருப்பாரு. இவங்களோட அண்ணா தான் அதை கஞ்சா விற்கிற நபர் ப்ளூ கலர் கார் ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து காரை வாங்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்க ஒரு மாதிரி சிங்க் ஆகுது. அது கூடவே இவங்க முதல்ல இங்க வந்திருக்கும் போது தன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். கையச்சு கூட பார்த்துருப்பாங்களே, அது பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. இந்த பொண்ணோட அண்ணா தான். போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்றத ஒளிஞ்சு நின்று பார்த்தீங்கன்னா பார்த்து நிற்பாரு. ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த நபரையும் அந்த நபரோட கேங்கையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஒரு இடத்துல நிறைய போதைகளை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க கன் பாயிண்ட்ல எல்லாரையும் பிடிச்சி அவங்க மூலமா என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அதாவது அந்த மோனிகாவோட ஃப்ரெண்டோட போன் அவங்க அண்ணா கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க அண்ணா கும்பலா உட்காந்து அந்த காரை தூக்கிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு போதையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் மோனிகா தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு உதவி கேட்கலாம் ட்ரை பண்ண கால் எடுத்தது இந்த நபர் தான். அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நிக்கிறேன், கொஞ்சம் உதவ முடியுமான்னு கேட்க இவரும் சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருக்கிறவரோட நண்பர்கிட்ட பேசும்போது அவ ஓடி போயிட்டாலே, இப்ப போய் உதவி பண்ண போறியா, ஏய் எனக்கு ஒரு ஐடியா தோன்றுறா, அவளை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருக்கு தானே, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பேசாம நீ அவளை எங்க கூட்டு வந்தா என்னடான்னு கேட்க இவர் மேலும் கீழே யோசிக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சடான்னு கேட்க உடனே அவரோட ஃப்ரெண்டு போன வாரம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட்டு வரலையா, அவ ஓடி போனவதானடா, எந்த பிரச்சனையும் வராது, பாடா பார்த்துக்கலான்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அது கூடவே போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு அவங்களே அதாவது மௌனிகாவை பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து மௌனிகாவை கூப்பிட்டு கார்ல ஏத்திக்கிறார். அது கூடவே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கார்ல ஏத்திக்கிட்டு கார்லயே பாத்தீங்கன்னா இவங்கள பயங்கரமா பலாத்காரம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவங்கள பல முறை பலாத்காரம் பண்ணிட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கும், அங்க கொண்டு போறாங்க. அங்க இவங்க பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன விட்டுடுங்கண்ணா அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டே இருக்கு. கூட்டத்துல இருக்க எல்லாருமே இவ இங்க இருந்து போயிட்டா அப்படின்னா நம்ம எல்லாருமே கேவலப்பட்டு போயிடுவோம், ஊரை பொறுத்த வரைக்கும் ஓடி போனவதான் அப்படியே இருந்துட்டு போகட்டும் மேடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயங்கரமா கெஞ்சிக்கிட்டே இருக்க விடுற மாதிரியே தெரியல. ஒரு முறை 2 முறைன்னு பல முறை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல மௌனிகாவோட ஃப்ரெண்டோட அண்ணா இருக்கா இல்லையா, அவர் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய கல் எடுத்து அவங்களோட தலையிலேயே அடிச்சு ரத்தம் சொட்ட அந்த இடத்துல அவங்கள அடையாளம் தெரியாத அளவுக்கு கொலை பண்ணி போட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண இவங்க 4 பேர்த்தையும் கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகாம தனியா ஒரு காட்டுக்குள்ள ஊட்டி போட வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா மெயின் ஆளா இருக்காரு, அந்த மனுஷனுக்கு தப்பு அப்படின்றது உணரவே இல்லை. அவ இந்த மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் டெம்ட் ஆகுமா ஆகாதா. அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இப்ப தான் இருக்காளுங்களே, இவனுங்கெல்லாம் பார்த்தாலே துண்டா வெட்டணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு பதிலா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அம்மா தங்கச்சி அப்படின்ற எல்லாரும் போலவும் தான் பெண்கள், எதுக்காக இவங்களை மட்டும் இந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவர் அதே மாதிரி ஏன் பெண்கள் நினைக்க மாட்டாங்க, சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டா பாக்குறது அப்பாவோ தம்பியாவோ இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பே இல்ல, கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தப்ப பண்ணல அப்படின்ற மாதிரி எகத்தாளமா பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க பொறுமை இழக்கிறாங்க. தப்பு பண்ணதுதான்
ஆனா அதை தப்பா உணராம நீ நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க பத்தியா, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி மண்ணெண்ணையை ஊத்தி அங்க இருக்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில கொளுத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. சோ இவங்க ஒரு கேஸ கூட முடிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்றது இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒன்னுத்துக்கும் உதவாத ஏசையாவே இருந்துட்டு போகட்டும், ஆனா எனக்கு தெரியும் நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தனா இல்லையா அப்படின்றது. சோ எனக்கு இவங்களை புரிச்சு கொடுத்து அவார்டு எல்லாத்தையும் வாங்கி ப்ரமோஷன் வாங்கிட்டு போறதுல எந்த விதமான உடன்பாடும் இல்ல. ப்ரமோஷன் வாங்கிட்டு போனாலும் டீ ப்ரமோட் ஆனாலும் போலீஸா என்னோட வேலையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.